2000க்கு மேற்பட்ட சுத்திகரிப்பு பணியாளர்கள் இரவு பகலாக தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி முதலமைச்சர் அலுவலகத்தை தங்களுடைய ஆதரவு கரத்தை நீட்டுங்கள் என்ற வேண்டுகோளை வைத்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அத்தனை கட்சிகளிடமும் அவர்கள் தங்களை அங்கீகரிக்க சொல்லி, தங்களுடைய பணிக்கு அங்கீகாரம் கொடுக்க சொல்லி, எங்களை மாநகராட்சி பணியாளர்களாகவே எங்களை நியமனம் செய்யுங்கள் என்று அவர்கள் கெஞ்சி வேண்டி விரும்பி குழந்தை குட்டிகளோடு பட்டினி பசியோடு அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவைகளை எல்லாம் தீர்மானிக்கக்கூடிய நபர் எங்கே இருக்கிறார் என்றால், நீங்கள் சதக் ஜலால் உபீஸ் நிறுவனத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அதிகார மையம். இவர் வேலுமணியினுடைய கடைசி தம்பியோடு பல 1000 கோடிகளை வைத்துக்கொண்டு துபாயில் ஒரு மிகப்பெரிய ஹவாலா சாம்ராஜ்யத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். பல மீடியாக்கள், பல ஊடகங்கள் உண்மையை சொல்ல மறுக்கிறது. காரணம், சதக் ஜலால் என்கின்ற பெயரை சொல்ல அஞ்சுகிறது. சதக் ஜலால் இந்த நபர் ஒரு தனியார் நிறுவனம். அதை தாண்டி சொல்வதற்கு இவர்களிடம் ஆண்மை இல்லை. இவர்களுக்கு பெயர் மீடியாக்கள், இவர்களுக்கு பெயர் அச்சு ஊடகம், காட்சி ஊடகம். எதிலும் இந்த சதக் ஜலாலுடைய பெயர் பதிவு செய்யப்படவே இல்லை. உச்சபட்ச தொலைக்காட்சிகளில் கூட அது இருட்டடிப்பு செய்யப்படுகிறது. இந்த சதக் ஜலால் 2019ஆம் ஆண்டு இந்த உபீஸ் நிறுவனத்தோடு வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த பொழுது ஒரு வருடத்திற்கு 70 கோடி ரூபாய், இந்த 70 கோடி ரூபாய் 10 ஆண்டுகளுக்கு 700 கோடி ரூபாய் ஒப்பந்தத்தை சதக் ஜலால் உபீஸ் நிறுவனத்திற்கு 7000 கோடியாக மாற்றியவர் வேலுமணி. சொரணை-கெட்ட தமிழகம் என்று முடிவு செய்து கொண்ட இந்த வேலுமணி 5 ஆண்டு காலம் ஆட்சியை நடத்திய அயோக்கியர் இந்த வேலுமணி. மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிப்பவனை இதை விட கடுமையான வார்த்தையில் சொல்ல முடியாது.